என் அன்பு குழந்தையே, இன்று ஏன் இவ்வளவு மனபாரங்களுடன் சோர்ந்து விட்டாய்? நீ கடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகின்றாய். வம்சாவளி நலனை பற்றி தினமும் வேதனைப்படுகின்றாய். இழந்து போனதை நினைத்து தினம் தினம் வேதனைப்படுகின்றாய். உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகின்றாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் உண்டு என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் உனக்கு கிடைக்கும். தினமும் உன்னை வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டு உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது சுமத்தாமல் அழுது கொண்டே இருக்கின்றாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. என் பிள்ளையே, நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவு விளைவிக்காமலோ உன்னுடைய கடமைகளை செய்து வா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது. அது மிகப்பெரிய வாய்ப்பு. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாய் அமையும். மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன்னுடைய மனதை நீயே சமாதானப்படுத்து. உன்னுடைய மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடு. உன்னை நீ நேசிக்க பழகு. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது என்னுடைய வாக்கு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். என்னிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அத்தனையையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். பழையவற்றை நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து வேதனைப்பட்டு பயப்படுவதும் வாழ்க்கை அல்ல தங்கமே. இந்த நொடியை சந்தோஷத்துடன் உணர்ந்து வாழ்வதே வாழ்க்கை. உன்னுடைய நாட்களை கண்டு பயப்படாதே. நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே. எனது சொற்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன். உன்னுடைய பாரங்களையெல்லாம் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகின்றது. நீ துயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு தங்கமே. முன்பு செய்த கர்ம வினைகளின் பலன்களாக இப்போது இதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி தருகின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்தபடியே நீ வாழவும் போகின்றாய். வாழ்க்கை எப்போது அழகாகிறது? ஒரு முறை உனக்குள்ளேயே கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியோடு இருப்பதா, பணம் புகழை தேடி தலை தெறிக்க ஓடுவதா, தோல்விகளை கற்றுக்கொள்வதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, வெற்றிகளை பெற்றுக் கொள்வதா? இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம். ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகின்றது, காயப்படுத்துகின்றது, சிரிக்க வைக்கின்றது, அழவும் வைக்கின்றது. முடிவில் இது எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவுமே இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை.
அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே. தான் அறிவாளி என கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகின்றது. அது என்னவென்று தெரியுமா? தன்னம்பிக்கை. மனபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது அசாத்தியமாகின்றது. அது சாத்தியமாகின்றது. மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பலவிதத்தில் மாறுபடுகின்றான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது என இத்தனையையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கின்றான் மனிதன். அதனால் அனைத்தையும் சிந்தித்து செயல்பட்டு என் மீது பாரத்தை போட்டு செய், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் மங்களம் சூழும் நாள் இது. உன் வாழ்வில் நடக்கப் போகும் சுகமங்கல நிகழ்வுகளுக்காக இன்று ஒரு அடி எடுத்து வைக்கப் போகின்றாய். நீண்ட நாட்களாக உன் இல்லத்தில் எந்த ஒரு நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்ல மங்கள செய்திகள், மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அதற்கான முதலடியை இன்றே எடுத்து வைக்கப் போகின்றாய். இனி கவலைகளுக்கு என்றும் உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் சங்கடங்கள் அனைத்தும் இன்றே சந்தோஷமாக மாறும். என் நினைவில் வாழும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அவை அனைத்தும் நடக்கக்கூடிய கால நேரங்கள் இன்றே கைகூடிவிட்டது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களும் சேர்ந்து உன் மனதில் ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிற்பமானது ஒரு நாள் முழுமையடையும். அது முழுமையடையும் போதுதான் அந்த சிற்பத்தை பார்த்து பலரும் வாயடைத்து போவார்கள். அதுவே உன் வாழ்க்கையில் நீ பெறும் அழியா வெற்றியாகும். குற்றம் குறையில்லாத பொன் சிற்பமாய் நீ விளங்கப் போகின்றாய். அதற்காகத்தான் உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். எதிரிகள் கூட இந்த சிற்பத்தை கண்டு வியக்கத்தான் போகிறார்கள். உன் பாதைகள் தெளிவாகும் காலம் வந்து விட்டது. பனிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போகும். நீ மனம் நொந்து போன கஷ்டங்கள் அனைத்தும் இனி உனக்கு மகிழ்ச்சிகளாக வரப்போகின்றன. எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நிகழும். இந்த நொடி பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை. நல்லதை நினை, நல்லதை செய். நான் உனக்கு என்றும் துணையாகவே இருப்பேன். உன்னிடம் சொன்னபடியே உன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொடுக்கவே நான் தயாராகி விட்டேன். இதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன். என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் தந்து விட்டேன். அதை நீயும் நிறைவாக பெற்றுக் கொண்டாய். இப்போது சொல்கிறேன், எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட பல மடங்கு நல்லது உன்னை தேடி வந்து சேரும். நீ உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தியை கேட்கப் போகின்றாய். மகிழ்ச்சியாயிரு, நல்லதே நடக்கும்.